சாப்பிட்டியா குட்டிமா? சாப்பிட்டேன் டேவிட், வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? தலைக்கிழ குதிக்க சொல்கிறாரு போல மேடம். அப்படியா? இருக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் நல்லாகும். தலைக்கீழாக வந்து நம்ம நிற்கிறது கூட நல்லது தான். ஆனால் என்னாலலாம் நிற்க முடியாது. அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க நிற்கலாம். நான் நின்னேன்னா டபக்கடின்னு விழுந்து அப்புறம் முதுகு தான் போயிடும். பாபு ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த ஊரில் தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் அது மாதிரிலாம் வந்ததே கிடையாது. பூச்சி வெட்டெல்லாம் வந்ததே கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு 3 டைம் வந்தது. 3 டைம் வந்து ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, சரியாயிடுச்சு. அது ஏன்னா இங்கே இருக்கிற சூழல் அப்படி இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகலை. இங்கே இருக்கிற சூழல் வந்து என்னோட பாடி கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து கிளம்பியே போகிறேன். இதுதான் மெயின் ரீசனே. என் பொண்ணு நல்லா இருக்கும், எனக்குனாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஆனால் என்ன இருக்குது, அது வளர்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய முடி இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. மூஞ்செல்லாம் பொறி பொறி பொறியாக எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது. மாதம் 30 நாளுமே அது இருந்துக்கிட்டே இருக்குது. வரும்போது அந்த மாதிரி இல்லவே இல்லை. அது கேட்டால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு அப்படி தான் இருக்குமா. ஏன்னா இது வந்து கார்பரேட் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பெட்ரோலியம், நம்ம ஊர் பக்கத்தில் பெட்ரோலியம்லாம் போகுது, பெட்ரோலியம்லாம் தயாரிக்கிறாங்களாம். அதனால் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஏரியா வந்து செட் ஆகலை. ப்ளீஸ் சொல்லியிருக்கீங்க அக்கா, ப்ளீஸா சொல்லுங்க தம்பி. பாபு, ஐயோ வேணாம் மேடம், தடுக்கி விழுந்தா தற்கொலை ஆயிரும். மை மை கே இது கலரா கேரளாவா? ஓ கேரளாவா நீங்க அப்படி சொல்றீங்களா? கார்லான்னு போட்டிருக்கீங்க. கேரளா கேஇ தானே போடணும், நீங்கள் கேஏ போட்டிருக்கீங்க. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கேரளாவா? வாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இல்லையா? ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க. நிவா லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளாவை தான் அப்படி சொல்கிறாரு, அதான் புரிஞ்சுது புரிஞ்சுது. இங்கே சொல்கிறதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. எங்கே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் சாப்பிட்டு அது சாப்பிட்ட ஃபுட்டு சரியில்லை. ஃபுட்டு சூழ்நிலையும் வந்து சரியில்லைங்க. எனக்கு வந்து கரெக்டான விட்டமின்ஸ் கரெக்டாக இல்லை. என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால என்னால் எங்கே போனாலும் கண்டிப்பாக அடாப்ட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற கருத்து உண்மைதான். ஆனாலும் நீங்கள் சென்னை, வட சென்னை சைடு ஒரு பர்டிகுலர் ஊர்லாம் இருக்குது. நான் கண்டிப்பாக அது வந்து நான் இப்போ இருக்கிறதுனால என்னால் எக்ஸாக்டாக அட்ரஸ்லாம் சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஊருக்கு போவேன். எப்படின்னா நான் இங்கேருந்தே வந்து எங்கள் நேட்டிவ்க்கு போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிற ஊரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே லென்ஸ் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். இது வந்து நான் வந்து இல்லாத கதையை ஒன்றும் நான் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அது வந்து கார்ப்பரேட் கம்பெனி நிறைய, எஸ்டேட் நிறைய, பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சுத்திகரிக்கிற ரீப்ராசஸிங் பண்ணுற கம்பெனிலாம் இருக்கும்போது அங்கே எல்லாருக்குமே அதில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த சூழலில் வாழறவங்களா இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல்லு வரும். அதெல்லாம் வந்து நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற அட்ரஸ் நம்ம சொல்லும் போது எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. தேவையில்லாத நமக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால தான் நான் எக்ஸாக்டான அட்ரஸ் சொல்கிறது இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எதையோ ஒன்று நம்ம சொல்லணுமேன்றதுக்காக கண்டிப்பாக நான் சொல்லலை. இங்கே இருந்தவங்களே வந்து அவங்களுக்குலாம் பிரச்சனை வருதுன்னு தான் அவங்க இங்கேருந்து எங்கேயோ இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறதுக்கும் இங்கேக்கும் ரெட் ஹில்ஸுக்கு போயிட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வராங்க. அவங்க டெய்லியுமே வந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்குது. சில பேருக்கு திருப்பூர் போனால் கூட அந்த கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹீட் ஆகும். காந்த பூமின்னு சொல்லுவாங்க. திருப்பூர்லாம் கூட காந்த பூமி. ஆனால் தண்ணிலாம் சூப்பராக இருக்கும். அது நானும் திருப்பூர்லாம் போயிருக்கேன். எனக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாருக்குமே எல்லாம் செட் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு சில ஏரியாவில் அப்படி இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நான் தப்பாக எதுவும் சொல்லலை. உங்களுக்கு முடி உங்கள் பொண்ணுக்கு முடி உதிர்ந்தால் நான் உங்களுடைய முன்னோர்களுக்கு அது மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கூட ஆகலாம். கண்டிப்பாக